ஜலதோஷம் பிடிச்சா ஆத்மாவுக்கு பிடிக்கிறதுன்னு நினைச்சுப்போம், ஜுரம் வந்ததுன்னா ஆத்மாவுக்கு ஜுரம் வருதுன்னு நினைப்போம். இப்ப நீங்க கேட்கலாம், இதை ரெண்டையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன சுவாமி லாபம்? நித்தியப்படி வாழ்க்கையில் வீணா இதை நான் பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டா சண்டையும் குழப்பமும் மிகும். இது நமக்கே தெரியும். என்ன நான் ஓங்கி ஒருத்தர் அடிச்சுட்டு ஏன் சுவாமி அடிச்சுன்னு கேட்டா என்னையும் கேட்கிறீர்? சரீரம் அடித்தது, ஆத்மா வேறு சரீரம் வேறு. இப்பதான் உபன்யாசம் கேட்டு வந்திருக்கேன். அதனால நான் அடிச்சாலும் இது நான் அடிக்கல, என் சரீரம் தான் அடிக்கிறதுன்னு வீண் பேச்சு பேச ஆரம்பிப்பணும் இல்லையோ. அதனால லோக வழக்கத்தில் இது குழப்பம் மிகுமேன்னு தோணும். அந்த குழப்பத்துக்காக இதை சொல்ல வரல. இது எதற்கு பிரித்து பார்க்க சொல்றாள்னா, நமக்கு ஞானம் ஏற்படுறது ஏதோ ஒன்றுனாலே நாம் பிரம்மத்தை அடைய ஒட்டாமல் தடுக்கப்படுகிறோம். என்னைக்கோ நாம பிரம்மத்தை அடைஞ்சுடலாம், ஞானிகள் ஆயிடலாம். ஆனா எது நம்ம தடுக்கிறது? லோகத்தில் இருக்கிற பல நாட்கள் பல விஷயங்களாக நம்மை கீழே இழுத்து கொண்டு வருகின்றன. அதாவது ஆழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமாலில் சாதிக்கிறார், வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்னைய 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம். நமக்கு ஒரு மூப்பு வருது, உடனே இந்த உடம்பு எனக்கு வந்திருக்குன்னு நினைச்சுன்னு உற்சாகம் குறைஞ்சி போடுறோம். யாரோ நம்மள நன்னா நிந்திச்சுடுறார்கள், இந்த விஷவு என்னத்தான் பண்ணப்பட்ட விஷவுன்னு உற்சாகம் குறைஞ்சி போடுறோம். யாரோ நம்மளை விட்டுட்டு ஓடி போயிடுறார்கள், ஓ நம்ம என்னத்தையோ இழந்து போய்படுறோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறோம். தனியா காட்டுல விடப்படுறோம், யாரோ நம்மளை துன்புறுத்த போறான்னு பயப்பட ஆரம்பிக்கிறோம். இந்த நம்மளேன்னு சொன்னது எல்லாமே சரீரம், இது எதுவுமே ஆத்மா இல்லை அப்படின்னு தெரிஞ்சின்றால் அப்ப உடம்புக்கு வந்ததுன்னா சட்டுன்னு உற்சாகம் குறைஞ்சு விட மாட்டோம். அது ஏதோ சரீரம், அதன் சம்பந்தத்தால் அது உடம்புக்கு வர்றது, எனக்கு அந்த உடம்பு தட்ட போறதே இல்லை. சரீரத்துக்கு உடம்புக்கு வந்தாலே கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வைத்தியர் இடத்துல போனா ஜலதோஷம்னு போய் கேட்போம், இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு வா. வைத்தியருக்கும் தெரியும் அந்த மருந்து பிரயோஜனம் இல்லைன்னு, எனக்கும் தெரியும் அந்த மருந்து பிரயோஜனம் இல்லைன்னு. சாமானிய ஜலதோஷம் 7 நாள் இருந்துட்டு தான் போறது. அது நீங்க மருந்து சாப்பிட்டாலும் போட போறது, சாப்பிடாட்டாலும் போறது. ஆனா மருந்து சாப்பிட்டுக்கிறோம் ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக. அதனால கொடுக்கிறவருக்கும் தெரியும், வாங்கிக்கிறவருக்கும் தெரியும். இதே நாம கொஞ்சம் தேகாத்மாபிமானத்தை குறைத்த ஆத்மா யாருன்னு தெரிஞ்சுட்டால் வர்றது உடம்புக்கு வந்துட்டு தான் இருக்க போறது. அதனால என்னுடைய அனுஷ்டானத்தை நான் குறைச்சிக்கவே கூடாது என்கிற ஒரு உற்சாகம் வரும் இல்லையோ. ஒரு வேலையை எடுத்திருக்கோம், அந்த எடுத்த வேலையை மேல செய்ய முடியாம உடம்பு நம்மளை பிடிச்சு தடுக்கும். ஆத்மா வேறே உடம்பு வேறேன்னு தெரிஞ்சுட்டா நினைத்த காரியத்தை நடத்துகிற உற்சாகம் முதல்ல வந்துடும். நமக்கு திடீர்னு தலை வலிக்கிறது, படிச்சுட்டே இருக்கும், தலை வலிக்கிறதுன்னா தலை தானே வலிக்கிறது, எனக்கு ஒண்ணு வலிக்கலையே இப்போ இப்படின்னு ஒரு நிமிஷம் நினைத்து கொண்டால் கொஞ்சம் சமாதானம் அடையும். அதுக்குன்னு அப்படியே தாண்டிட முடியும்னு உடனே சொல்ல வரல. அப்படி தாண்டி இருந்தா எத்தனையோ பேர் எத்தனை நாளா இது வரைக்கும் தாண்டிருப்பா. ஆனா இருந்தாலும் சமாதானப்படுத்திக்கலாம் இல்லையோ. அப்படியே நொந்து போவதை காட்டிலும் ஒண்ணுமே இல்லைன்னு தரையில விழுந்துடுறதை விட கொஞ்சம் நம்மளை சமாதானப்படுத்திக்கலாம் இல்லையோ. இதற்கே தேகாத்மாபிமானம் தொலைய வேண்டும். ஆக கச்ச தர்ம சதாமிவ, இந்த பிராமணனுக்கு சத்துக்களை போலே தர்மம் எது? தபசு தான். தபஸுங்கிறது அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுதல். பிராமணனுக்கு தாழ்ச்சியாவது எது? மரணம். மரணம்ங்கிறது தேகாத்மாபிமானம். இனி அடுத்தது கிமேஷாம் அசதாமிவ, பிராமணனுக்கு அசத்துக்களை போலே செய்யக்கூடாத ஆச்சாரம் எது? சத்துக்களை போல செய்ய வேண்டியது எது? கீழே பார்த்துட்டோம், தபஸ் தான். சுவாத்தியாயம்னா அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்றதுன்னு சொல்லிட்டார். அசத்துக்களை போலே விடத்தக்கது எது? பிராமணன் இந்த தப்பை மட்டும் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒண்ணு உண்டா என்ன கேண்டு சமாதானம் சொல்றார். உண்டே. பரிவாதா அசதாமிவ, அசத்துக்களை போலே பரவாதம். பரிவாதம் அப்படின்னா பரநிந்தான்னு அர்த்தம். புறத்தியாருடைய தோஷங்களை சொல்லி குற்றம் பேசுவதே கூடாது. ஒருத்தர் குற்றத்தை மற்றொருத்தரிடத்தில் பேசுவதோ இன்னொருத்தருடைய குற்றத்தை நினைப்பதோ கூடாது. அப்ப பரநிந்தை தான் பிராமணனுக்கு ரொம்ப தாழ்ந்த நிலை. ஒரு அதர்மத்தை பிராமணன் விட்டுடணும்னால் இன்னொருத்தரை நிந்திப்பது கூடாது. ஆண்டாள் ரொம்ப ஸ்பஷ்டமா இருந்தா. பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம். இந்த தீக்குறளை சென்று ஓதோம் தான் இங்க சொல்லிட்டு இருக்காரு. இப்பவர் இவர் சொன்னத்தை ஆண்டாள் சொன்னாள்னு வச்சுப்போம். தீக்குறள்ங்கிறது இன்னொருத்தரை பத்தின தோஷம். நம்முடைய தோஷத்தை பத்தி நாம சர்வஜர்களா இருக்கணும், இன்னொருத்தர் தோஷத்தை பத்தி அஜ்ஞர்களா இருக்கணும். நாமும் சர்வஜனா இருக்கலாம், நாமும் அஜ்ஞனா இருக்கலாம். என்னுடைய தோஷத்தை பத்தி முழுக்க தெரிஞ்சு வச்சுருக்கணும். புறத்தியார் தோஷம்னு சொல்லச்சே எனக்கு ஒண்ணுமே தெரியாதே அப்படின்னு அதை பத்தி கண்டும் காணாமல் இருந்து கொள்ள வேண்டும். 3 பேருக்கு மட்டும்தான் என்னுடைய தோஷத்தை பத்தி நினைக்கிறதுக்கே அதிகாரம். ஒருத்தருடைய தோஷத்தை பத்தி ஒண்ணு பெருமான் நினைக்கலாம், இல்ல ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் நினைக்கலாம்,
இல்லை அதுக்குன்னு இருக்கிற யமதர்மராஜன் நினைக்கலாம். இந்த 3 பேருக்கு மட்டும்தான் தோஷத்தை கணக்கெடுக்கிறதுக்கே அதிகாரம். ஏன்னா யமதர்மராஜன் புஸ்தகம் வச்சுருக்கார். புஸ்தகத்தில் யார் யார் என்னென்ன பண்ணான்னு அவர் கணக்கு எழுதித்தான் ஆகணும். ஒரு நாள் சாயங்காலம் பிரம்மத்திடத்துல கணக்க ஒப்படைச்சு தான் ஆகணும். ஆனால் அவர் பார்ப்பர், பிராட்டி பார்க்கலாம், பெருமாள் பார்க்கலாம். ஆனால் வேடிக்கையா வினோதமாக இந்த 3 பேரை தவிர லோகத்தில் இருக்கிற எல்லாரையும் அந்த தோஷங்களை பார்க்குறா. அவர்கள் மட்டும் பார்க்கறதே இல்லை. பெருமான் எப்பவும் தோஷத்தை பார்க்கறது இல்லை, பிராட்டியும் பார்க்கறது இல்லை. யமதர்மராஜன் அவர்களே பார்க்கல, நான் ஏன் பார்க்கணும்னு அவரும் விட்டு விடுறார். ஆகையாலே நம்ம தோஷத்தை பார்க்கறதுங்கிறது யாரோ சில பேர் செய்யக்கூடாது. நம் தோஷத்தை நாம் பார்க்க வேண்டும். பிரத்யாருடைய தோஷங்களை பார்க்க கூடாது. பெருமானுடைய குணத்தை நாம் பார்க்க வேண்டும், நம் தோஷங்களை பார்க்க வேண்டும். பரிவாதா அசதாமிவ, இதே கண்ணன் தெரிவித்தார். துல்லிய நிந்தாஸ்துதிர் மௌனி, இன்னூத்தருடைய தோஷத்தை பார்க்காது மட்டுமல்ல, என் தோஷத்தை இன்னூத்தர சொல்லவும் சொல்லணும். பராசர பட்டர்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர். பட்டர் உபன்யாச கோட்டியில உட்காந்து பேசின்னு இருக்கார். 2 மணி நாள் உபன்யாசம் முடிஞ்சு போச்சு. யாரோ சில பேர் அவரை பிடிக்காதவர்கள் எழுந்திருந்து ஒரே விஷவு, இது சரியில்லை, அது சரியில்லை, அது தப்பு, இது தப்பு, மகாச்சாரியர். ஆனா அவ்வளவு தூரம் நிந்திச்சு விட்டார்கள். பட்டர் அவரை கிட்டக்க கூப்பிட்டு தான் போட்டு இருந்த சங்கிலி, தோடா, சால்வே, பொன்னாடே எல்லாத்தையும் கேட்டு அவளுக்கு பரிசா பகுமானமா கொடுத்துட்டார். இது வேண்டிவா நிறைய பேர் இருக்காளோ இல்லையோ, அவ அப்பதான் நினைச்சுண்டா, இது தெரிஞ்சிருந்தா நாங்களும் எப்பவோ வச்சிருப்போம். இத்தனை நாளும் உங்க கொண்டாடி கொண்டாடி என்ன பட்டோம்னு தெரியல, எதுக்கு அவர்களுக்கு போய் இத்தனை சம்பாவனை கொடுக்கிறீர்கள்னு கேட்டார்கள். பட்டர் சொன்னார், ஒரு ஆத்மாவும் நித்தியப்படி 2 அனுஷ்டானம் பண்ண வேண்டும். ஒன்று பகவத் குணத்தை விடாமல் நினைத்தல், மற்றொன்று தன்னுடைய தோஷங்களை சொல்லிக் கொள்ளுதல். இந்த 2 வேலையும் செய்ய வேண்டும். ஆனா எனக்கு இருக்கிற நாளைக்குள்ள பகவத் குணத்தை சொல்லி முடிக்கிறதுக்கே பொழுது சரியா போடுறது, அதையே என்னால சரிவர பண்ண முடியல. அதனால என் தோஷங்களை சொல்லிக்கிறத நான் விட்டுட்டேன். என் கடமையிலிருந்து நான் தவறி விட்டேன். நான் தவறினத்தை எனக்காக இவர் பண்ணி கொடுத்தாரோ இல்லையோ, அதுக்காகத்தான் அவருக்கு சம்பாவனை பண்ணேன். ஆக நானே அதை செஞ்சிருக்கணும். நல்ல வேளை எனக்காக இன்னொருத்தர் செஞ்சு கொடுத்தார், அதுக்கு சம்பாவனைன்னா இந்த பாவம் சுலபத்தில் வரப்போறதில்லை. ஏன்னா நம் தோஷங்களை இன்னொருத்தர் சொன்னா கோபந்தான் படுவோமே தவிர, இதை நானே பண்ணியிருக்கணும், விட்டுட்டேன், நல்ல வேளை எனக்காக அவர் பண்ணி கொடுத்தாருங்கிற நினைப்பு ஆருக்கு வரும்? ஆக நம் தோஷங்களை சொல்ல வேண்டும், பிரத்தியாருடைய தோஷங்களை சொல்லுவது கூடாது. ஆழ்வாரே பாசுரத்தில் சாதிக்கிறார், மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை. மனத்திலோர் தூய்மை இல்லை, நல்ல தூய்மையான எண்ணத்தை மனசுல வச்சுக்கல, வாயில நல்ல சொல்ல வைக்கல, பிரத்தியார் குற்றங்களை பேசி பேசியே கழிக்கிறோம். பாரிலோர் பற்றையை பச்சை பசும்பொய்கள் பேசவேன்னு ஆழ்வார் சாதித்தார். ஒன்னு யாரோ 2 பேரை ஸ்தோத்திரம் பண்ணி வாயை கெடுத்து விடுவோம். யாரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாமோ அவர்களை ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி வாய் கெட்டு போகும். இல்லை யாரை ஸ்தோத்திரம் பண்ணணுமோ பண்ணாம நிந்திச்சு வாயை கெடுத்து விடுவோம். இந்த 2 விதத்துல வாயை நாம கெடுத்துக்கிறோம். அதனால வாக் சுத்தி ஏற்பட வேண்டும் என்னால் பெரியோர்களை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். யாருடைய குற்றத்தையும் நினைத்து நாம் பேசுவது கூடாது. ஆக பரநிந்தனம் தவிர்க்க வேணும் என்று இங்கே தெரிவித்தார். தீக்குறளை சென்றோதோம் அங்குதான் பார்த்தோம். ஆக கிமேஷாம் அசதாமிவ பரிவாதா அசதாமிவ. இது நமக்கே வாழ்க்கையில வர்றது கஷ்டமாக தோணும். ஏனெனில் நம்ம பொழுத போக்குறதுக்கு இன்னொருத்தரை பத்தி பேசுவதை ஒரு முக்கியமான உபகரணமா வச்சுட்டு இருக்கோம். நமக்கு பொழுது போகணும், ஒரு நாள்ல 60 நாள் கழிச்சாகணும். ராத்திரி 24 மணி நேரம் வச்சுங்க, ஒரு 7-8 மணி நேரம் தூங்கி கழிச்சுடுறோம் போய்டுறது. மிச்சது குளிக்கிறதுக்கு, பல் தேய்க்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, மற்றதுக்கு, அப்போ இப்படி இதெல்லாம் சேர்த்து ஒரு 2-3 மணி நேரம் போயிடும். ஆக மொத்தத்தில் 10-11 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. வேலைக்கு போயிட்டு வரும், ஒரு 8-10 மணி நேரம் போயிட்டு வரும். என்ன பண்ணாலும் மிச்சம் 3-4 மணி நேரம் இருக்கும். அந்த 3-4 மணி நேரத்தை எப்படி கழிப்பது? இப்படி கழிக்கணும்னு பெரியோர்கள் எழுதி வச்சிருக்கா. ஆனா அப்படி கழிக்கலன்னு சொன்னால் பரநிந்த பண்ணி கழிக்கிறது ஒண்ணுதான் வழி. இன்னொருத்தரை பத்தி நிந்திக்கணும்னே அவசியம் இல்லை. இன்னொருத்தருடைய குற்றத்தை பேசுவதே தவறு. அவர்களை வச்சாத்தான் இந்த பதில் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கவே வேண்டாம். இன்னொருத்தரை பத்தி இப்படி பண்ணிவிடுறார்களே, அப்படி பண்ணிவிடுறார்களே, இது தப்பாச்சே அப்படின்னு நம்ம பேசியிருந்தா நிஜத்துல தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமா ஒருத்தர் நடக்கிறாருன்னு வச்சுப்போம். அப்படின்னா அதை பேசுறது சரிதான். ஆனா எங்க பேசணும் தெரியுமோ? நமக்குள்ள பேசின பிரயோஜனம் இல்லை. நீர் தர்மத்துக்கு விரோதமாக நடக்கிறீர்னு அவரிடத்துல போய் பேசணும். அப்ப அது குற்றமாகவே ஆகாது. நாம் அவர் முதுகுக்கு பின்னாடி நீர் விரோதமா நடக்கிறீர்னு பேசினால் அப்ப இவர் என்ன தெரியுமோ? தர்மத்தின்படி அவரை நடக்க வச்சுடணுங்கிறது இவருக்கு எண்ணம் இல்லை. நடக்காதவரை பத்தி பேசி சந்தோஷப்பட்டுக்கணும்னு இவருக்கு எண்ணம். இந்த 2த்துக்குள்ள எது நியாயம்? ஒருத்தர் தப்பு பண்றாருன்னா அவரை திருத்தி நல்வழி நடத்த வைக்கணுங்கிறது எனக்கு எண்ணம் இருக்கணுமே தவிர
அவரை பத்தி குற்றம் பேசி சந்தோஷப்பட்டுக்கிறேங்கிற எண்ணம் இருந்தா இப்ப ரெண்டு குற்றம். ஒன்று, தர்மத்தின் வழி நடக்காதவரை நான் திருத்தாம விட்டுட்டேன்னு ஒரு தோஷம். ரெண்டாவது, இன்னொருத்தரை பத்தி நான் அதர்மமா பேசிவிட்டேங்கிறது தோஷம். இந்த ஒருத்தனும் ரெண்டு தோஷத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஆகையாலே பரத்தியாரை பத்தி பேசுவதை நிறுத்தியோ அவர்களை வெஷாத்தான் நமக்கு பிடிக்கிறது. நம்ம ஒருத்தர் வைய போறோம், ஏதோ ஒன்று அவரை பத்தி குற்றம் சொல்ல போறோம், போகும்போது ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிச்சுப்போம், இந்த குற்றம் இப்ப இவரை பத்தி சொல்ல வேண்டுமா, சொல்லாம இருந்துட்டா அதனால ஏதான் நஷ்டம் வருமா, சொன்னா ஏதானு லாபம் வருமா. பல சமயத்தில் நாம சொல்லப்படுகிற குற்றத்தினால எந்த லாபமுமே ஏற்படாது. இது ஏதோ வீணா பொழுதுபோக்குறதுக்கு மட்டும்தான் பயன்படும். பொழுதுபோக்கத்தான் இருக்கு, அப்ப லாபம் இல்லையோ. வீணா பொழுதுபோக்குறதுனால பாபத்தை சம்பாதிச்சுக்கலாமா? ஒன்ன செய்யறதுனால புண்ணியம் சம்பாதிக்கணும், இல்லை போனா போறது பாவத்தை சம்பாதிக்காமலாவது இருக்க வேண்டும். அப்ப ஒரு சமயம் இன்னொருத்தரை நாம பாக்குறோம், நமக்கு நம்ம கிட்ட வேலை பார்க்கறவாளா இருக்கலாம், நம்ம முதலாளியா இருக்கலாம், நம்ம வீட்டுக்காரரா இருக்கலாம், நம்ம குடுத்தனக்காரரா இருக்கலாம், நம்ம எதிர் வீட்டுல வசிக்கிறவரா இருக்கலாம். இப்படி யார் இருந்தாலும் அவர் என்ன பண்ணினாலும் அதை சில பேர் குத்தம் சொல்லிட்டு இருக்கிறதே வேலை. இப்படி பண்ணியிருந்தா அப்படிங்கிறது, நாம எதை பேசும்போது அதுக்கு விரோதமா பேசுறதுக்கே பார்ப்பார்கள். இவர்கள் எல்லாரிடத்திலையும் பேசாமல் விலகி இருப்பது தான் நலம். அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆத்ம நாசத்தை அவர்கள் தேடிக்க போறா. நாம ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறோம்னால் சற்று நிதானித்து, இந்த பேச்சினால் எனக்கு லாபம் உண்டா, லாபம் இல்லையா, பேசாமல் இருப்பது நலம். ஏன்னா நிச்சயமா ஒரு லாபம் இருக்கும், தொண்டை தண்ணி வற்றாது, அது நிச்சயம். ஏன்னா கடைசி பட்சம் நமக்கு இருக்கிற சக்தி விரயமாகாதலான்னு இருக்கும் இல்லையோ. ஏன்னா சக்தியை நிறுத்தத்தான் பகவத் தியானத்துக்கு அது வழிவகுக்கும். தேவையில்லாத சக்தியை விட்டுட்டோம்னா பேச்சுங்கிறதே சக்தி வீணா போறது தான். அதனாலே கண்ணனை கீதையில தெரிவித்தான், ரகசியங்களுக்குள்ளே நான் மௌனமா இருக்கேன்னார் அவர். அது ரொம்ப வசந்த ரகசியம். எல்லாத்த விட மௌனம் ரொம்ப வசத்தி. பல பேர் வெய்யவும் வேண்டாம், நம்ம பத்தி அவ என்ன நினைச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கவும் வேண்டாம், தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. நம்மள திரும்ப ஒருத்தர் வையறதுக்கு முடியாது. எதை கேட்டாலும் சிரிச்சுன்னு மௌனமா இருந்துட்டோம்னா சரி இவர் இவ்வளவுதான் அப்படின்னு நம்மளை விட்டுடுவா. எல்லாரும் விட்டுட்டா தான் நமக்கு நன்மையே ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். எல்லாரும் நம்மளை பிடிச்சுன்னு இருக்கிற வரைக்கும் ஆபத்து. விட்டுட்டார்கள் என்னால் யார் பிடிச்சுக்கணுமோ அப்பதான் அவர் பிடிச்சுக்க ஆரம்பிப்பார். மற்ற எல்லாரும் பிடிச்சுன்னு இருக்கிற வரைக்கும் பகவான் பிடிச்சுக்கிறது இல்லை. மற்ற எல்லாரும் விட்டுட்டார்கள்னு தெரிஞ்சு அவர் பிடிச்சுக்க ஆரம்பிக்கிறார். விடுறதுக்கு ஒரே வழி கண்டதை பேசாமல் இருத்தல். போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன், தீதிலா மொழிகள் கொண்டும் திருக்குணம் செப்ப மாட்டேன், காதலால் நெஞ்சமன்பு கலந்திலேன் அது தன்னாலே ஏதினேன், அரங்கற்கெல்லே என் செய்வான் தோன்றினேனே என்று திருமாலையில் ஆழ்வாருடைய பாசுரம். எல்லா பொழுதாலையும் உன் திருவடிகளுக்கு அர்ச்சனம் பண்றதையும் விட்டுட்டேன், நல்ல வார்த்தைகளை வச்சு எல்லாரோடையும் சமாதானமா பேசுறதையும் விட்டுட்டேன். இதேதான் தமிழர்கள் ரொம்ப நாளா சொல்லுவார்கள், இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல வார்த்தைகள் இருக்கிறச்சே வீணா பேசுறதுல என்ன லாபம்? ஒருத்தர் இடத்துல நாம பேச போறோம், வேண்டாமே நம்ம கிட்ட ஒருத்தர் பேச வரான்னு வச்சுப்போம், பேச வரச்சே அவர்கள் ஆனந்தமா வரணும். இவர்கிட்ட பேச போறச்சேவே என்னவா எரிஞ்சு விழுவரோ நினைச்சுன்னு ஒருத்தர்கிட்ட போனோம்னா அப்ப அவரால் பிரயோஜனமே இல்லை. ஒருத்தர் இடத்துல பேச போறோம், எவ்வளவு சிரிப்பா இருக்கார், நாம உற்சாகம் குறைஞ்சிருந்தா கூட இவர்கிட்ட பேசிட்டு வந்தா இழந்த உற்சாகம் கிடைச்சுடுறதுன்னா அப்படிங்கிற எண்ணத்தோட போகுபவர்களாகத்தான் நாம் பேச வேண்டும். பரநிந்தனை கூடாது. பரிவாதக அசதாமிவ. 9, 10, 11, 12 4 கேள்விகள் பார்த்தோம். பிராமணர்களுக்கு உயர்ந்த தன்மையாவது எது? வேதாத்தியனம். பிராமணர்களுக்கு நல்ல தர்ம ஆச்சரணமாவது எது? வேதத்தின் அர்த்தத்தை நினைக்கை. பிராமணர்களுக்கு தாழ்ந்த தன்மையாவது எது? தேகாத்மாபிமானமாகிற மரணம். பிராமணர்களுக்கு தாழ்ந்த ஆச்சாரமாவது எது? பரநிந்தை செய்தல். இது 4 கேள்விக்கு 4 பதிலாச்சு. உடனே மாத்தினுட்டான் இப்ப ஆக்ஷன். இத்தனை நாள் தர்மபுத்திரா உங்ககிட்ட கேட்டேன், ஆனா நீ பிராமணனே இல்லை, ஆனா உங்ககிட்ட போய் கேட்டேன் பார், இப்ப உனக்கு வேண்டிய கேள்வி கேட்கிறேன். இதே 4 கேள்வியை க்ஷத்ரிய விஷயமா கேட்க போறார். க்ஷத்ரியனுக்கு தேவத்துவம் எது? க்ஷத்ரியனுக்கு உயர்ந்த ஆச்சாரம் எது? க்ஷத்ரியனுக்கு மனுஷத்துவம் எது? க்ஷத்ரியனுக்கு தாழ்ந்த ஆச்சாரம் எது? கீழே சொன்ன அதே 4 கேள்வி பிராமணனுக்காக சொல்லப்பட்டது, இப்போ க்ஷத்ரியனுக்காக. அவ்வளவு ஆச்சரியமான பதில் பாருங்க. 13வது கேள்வி, கிம் க்ஷத்ரியானாம் தேவத்வம். க்ஷத்ரியர்களுக்கு எது தேவத்வம், எது சிறந்த தன்மை? இஷ்வஸ்திரமேஷாம் தேவத்வம். இஷு அஸ்திரம், ஏஷாம் தேவத்வம். க்ஷத்ரியர்களுக்கு இஷு, இஷுன்னு சொல்லுவது அம்பு, இஷு அஸ்திரம், அஸ்திர சஸ்திரம். இஷுன்னு சொன்னது அம்பு வில்லை குறிக்கும். வில்லு, அம்பு, அஸ்திரம், சஸ்திரம் இவைகள் தான் க்ஷத்ரியர்களுக்கு தெய்வத்தன்மை. க்ஷத்ரியர்களுக்கு உயர்ந்த தன்மையாது
கையில பிடித்திருக்கிற கத்தி, கேடயம், வில்லு, அம்பு, அஸ்திரம், சஸ்திரம். ஏன் அதை போய் அவ்வளவு வசத்தின்னு சொல்றார்கள்னா, காண்டீபத்தின் மேல அர்ஜுனன் எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தான்னு நமக்கு தெரியும். 17வது நாள் யுத்தம். ஒரு நாள் ஒன்று நடந்துட்டு இருக்கு. 10ஆம் நாள் யுத்தத்தின் போது பீஷ்மாச்சாரியர் விழுந்துட்டார். சரதல்பத்தில் போய் சயனித்தார். பீஷ்மர் விழுந்தப்புறம் துரோணர். அப்படி ஒரு பர்வாவா மாறிண்டே வருது. மறுநாள் யுத்தம் முடியணும். 17 நாள் யுத்தம் ஆயிடுத்து. இன்னும் அர்ஜுனன் முடிக்கிறதா தெரியல. ஆனா யுத்த ஆரம்பத்தில் அர்ஜுனன் என்ன தெரியுமோ பேசினா, 5 நிமிஷத்துல மொத்த பேரையும் முடிச்சிட போறேன். சில பேர் ஆரம்பிக்கச்சே இவ்வளவு தூரம் பேசுவா, அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அவ எங்கேன்னே காணா போடுவா. இதை நீர் தானே முடிச்சு கொடுக்க போட்டீன்னு சொன்னீர்னா, அது உம்ம உற்சாகமா ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக சொன்னேன், அப்புறம் வேலை செய்யறதுக்கெல்லாம் நான் இல்லேன்னு விடுவா. இப்ப அதே போல இந்த அர்ஜுனனும் ஆரம்பிக்கிறச்சே இதை பண்றேன் அதை பண்றேன்னு எல்லாத்தையும் பேசிட்டு 17 நாள் யுத்தம் ஆச்சு. இன்னும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்தில் தர்மபுத்திரர் வீணா ஒண்ணு பேசினார். அர்ஜுனா, உன் காண்டீபத்துக்கு பிரயோஜனமே இல்லை, அதை நீ வச்சுருக்கிறத வச்சுக்காமலே இருக்கலாம் அப்படின்னு வச்சுட்டார். அர்ஜுனன் யுத்தாரம்பத்திலேயே ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கான், என்ன யார் என்ன சொன்னாலும் நான் பொறுத்துப்பேன், ஆனா என் காண்டீபத்தை ஆறான்னு குற்றம் சொன்னால் அவனை தீக்கிரையாக்கி விடுவேன் இப்படின்னு அர்ஜுனன் பிரதிஜை பண்ணியிருக்கார். இப்ப காண்டீபத்தை குற்றம் சொல்லியாச்சு. போய் தீப்பந்தத்தையே எடுத்துன்னு வந்துட்டான் அர்ஜுனன் தர்மபுத்திரர் எரிக்கிறதுக்காக. எல்லாத்துக்கும் அக்ஷத்தை கண்ணனுக்கு தான். ஏன்னா அவர் நினைத்தா இது இத்தனை பாடுபடுறதுக்கா நாம் இவ்வளவு கட்டப்பட்டோம். இப்போ இது ஒத்தருக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்குள்ள இவர்களே அடிச்சுட்டு பிராணம் படுவோம் இருக்கு. எப்படியும் தர்மபுத்திரனை காப்பாத்தி ஆனும். அர்ஜுனா நில், நீ தர்மபுத்திரனை கொல்ல அனுமதிக்க மாட்டேன். என்ன கொல்ல அனுபவிக்கிறேன்னா அப்ப நான் பண்ண சத்திய வாக்கியம் பொய்யா போடும், நான் கொன்றுதான் ஆவேன். நீ கொல்லணும் அவ்வளவு தானே. ஆனா தர்மபுத்திரனுக்கு பிராணம் போகப்படாது. இந்த ரெண்டு அழகா இருக்கு பாருங்க. நீ கொல்லணும், ஆனா தர்மபுத்திரனுக்கு பிராணம் போகப்படாது. அது எப்படி சுவாமி? சில பேர் வைத்தியர்கள் ரணச்சிகிச்சை பண்ணுவா. ரணச்சிகிச்சை நன்றாக நிறைவேறியது, ஆனால் பிராணன் போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள். இது அதே போலத்தான். இவர் கொன்னுடனும், ஆனா தர்மபுத்திரனுக்கு பிராணம் போகப்படாது. எப்படின்னு கண்ணன் உபாயம் சொல்லி கொடுக்கிறார். நீ அவனை துவம் 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 துவம்னு வச்சிடு. துவம்னு வச்சா ரொம்ப நீச்ச பாஷை. நம்ம பார்த்து நீன்னு சொல்லுகிறோம். உயர்ந்தவர்களை பார்த்து தேவரீர், நீங்கள், தாங்கள் என்று மதிப்பு தோச்ச சொல்லணும் இல்லையோ. மதிப்பு இல்லாம நீ அவளை குறைச்சாலே கொன்னத்துக்கு சமம்ங்கிறது தர்மசாஸ்திரம். அதனால அர்ஜுனிடத்துல நீ தொம் தொம் தொம்னு ஆசைப்பட்டவளுக்கு சொல்லிக்கோ. அப்ப தர்மபுத்திரரை கொன்னதா ஒன் அபிப்பிராயம் எப்படி ஆயிடும். ஆனா தர்மபுத்திரருக்கு பிராணம் போகாது. அதனால தொங்காராத்தியாயம் ஒரு அத்தியாயம். தனக்கு என்னென்னலாம் தொம் தொம் தொம்னு சொல்லி தீத்தான் அர்ஜுனன். அவன் பிராணம் போனதா வச்சுட்டார்கள். அப்ப காண்டீபத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்கான். அதை யார் குற்றம் சொல்லினாலும் ஒத்துக்கிறது இல்லை. ஏன் அப்படி என்னால், ஒரு பிராமணனுக்கு யஜ்ஞத்தை பண்ணும் போது யஜ்ஞத்துக்கு வேண்டிய ஹவிஸை கொடுக்கிறோம் இல்லையோ, சரக்குன்னு அந்த கரண்டிக்கு பேர். அந்த கரண்டி தான் அவனை பொறுத்த வரைக்கும் உபகரணம். யாகம் பண்றதுக்கு பிராமணனுக்கு எது உபகரணம்னு கேட்டால் சரக்கு. நித்திய அனுஷ்டானம் பண்றதுக்கு பிராமணனுக்கு எதுக்கு தேவை? தர்ப்பம். ஆக எப்படி தர்ப்பமோ, எப்படி சரக்கோ, எப்படி சருகலையோ, எப்படி ஜலபாத்திரமோ, இது எப்படி பிராமணனுக்கு வர்ணாசிரம தர்மத்துக்கு இன்றியமையாததோ, க்ஷத்திரியனுக்கு அதே போல கத்தியும் வில்லு அம்பு இன்றியமையாததோ இல்லையோ. அதனாலதான் அதுவே தேவத்வம். க்ஷத்திரியர்களுக்கு உயர்ந்த தன்மை அஸ்திர சஸ்திரங்களோட இருத்தல். அதை கீழே வைப்பதும் கூடாது. ராமன் எப்பவுமே வில்ல பிடிச்சுட்டே இருப்பான். சீதை ஒரு நாள் கேட்டா, ராமா இந்த வில்ல கொஞ்சம் கீழே வைக்கப்படாதா, எனக்கே பக்கத்தில் இருக்கிறதுக்கு பயமா இருக்கேன்னா அவள். எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் கத்தியை பிடிச்சிருந்தா அது என்ன காட்டில் ஏகாந்தமா இருக்கிறதுக்காக வரும். இப்போ என்ன ராவணன் நிற்கிறாரா கும்பகர்ணன் நிற்கிறாரா ஒத்துரும் இல்லை. இந்த வில்ல கீழே வைக்கப்படாதோ. நான் ஏன் கீழே வைக்கணும்னு ராமன் கேட்டான். நான் பிறந்த வீட்டில் இருக்கிறச்சே ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன், அதை உனக்கு சொல்றேன். அதனாலதான் நீ வில்ல பிடிச்சிருக்கிறது பார்த்தா எனக்கு பயமா இருக்குனாள் சீதை. யாரோ ஒரு பிராமணர் காட்டில் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். ஒரு க்ஷத்திரியன் தீர்த்த யாத்திரைக்கு போகணும். அவன் கையில கத்தி வச்சிருந்தான். கத்தி எடுத்துன்னு தீர்த்த யாத்திரைக்கு போக வேண்டான்னு அவனுக்கு தோணித்து. இந்த ரிஷி தபஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல கத்தியை கொண்டு கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன், ஜாகிரதையா பார்த்துக்கும்ட்டு போனான். அந்த மூலையில வச்சுட்டு போ, எனக்கும் கத்திங்க சம்பந்தமே கிடையாது, போயிட்டு வா அப்படின்னா ரிஷி வச்சுட்டு போயிட்டான். இவர் கண்ணை மூடின்னு ஓம் நமோ நாராயணாயான்னு ஆரம்பிச்சார். யாரானு கத்தியை தூக்கிண்டு போட போறாளேன்னு சந்தேகம் வந்தது. அதனால தள்ளி இருந்த கத்தியை பக்கத்துல வச்சிருந்தார். திரும்ப கண்ணை மூடின்னு தபஸ் பண்ண ஆரம்பித்தார். பக்கத்துலேயும் தூக்கின்னு போட போறாளேன்னு சந்தேகம், மடியில வச்சிருந்தார். கொஞ்ச கழிச்சு கையில பிடிச்சிருந்தார். கையில கத்தியை பிடிச்ச உடனே கை குறுகுருன்னு ஆரம்பிச்சது. 4 பேரை வெட்டி கொன்னுட்டார். இவ்வளவுதான் இந்த பிராமணர் பண்ணது. இந்த கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ராமா. அதனால கையில எப்ப அஸ்தனம் இருந்தான்னு யாரையான வெட்ட சொல்லும் கொல்ல சொல்லும், இந்த வில்ல கீழே வச்சுடேன் என்று ராமனிடத்தில் பிரார்த்தித்தாள் சீதை. ராமன் பதில் சொல்றார், அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் தாம்பா சீதே சலக்ஷ்மணாம் நகி பிரதிஜாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா. ஹே சீதே, நான் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன், விட்டாலும் சரி. லக்ஷ்மணனை விட்டு பிரிய மாட்டேன்.
விட்டாலும் சரி ராமன் பண்ணின பிரதிஜையை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டான். நான் தண்டகாரண்யவாசிகளான ரிஷிகள் மகரிஷிகளை காப்பாற்றி கொடுக்கிறேன்னு பிரதிஜை பண்ணியிருக்கேன். அந்த பிரதிஜை நிறைவேற வரைக்கும் வில்ல கீழே வைக்க மாட்டான் ராமன். என்ன பிடித்த பிடியோடு இருந்தாரோ இல்லையோ, செருவரமுன் ஆசரித்த சிலையன்னோ கைத்தலத்த தென்கண்ணாளால் பொருவரமுன் போர் தொலைத்த பொன்னாழி மத்தொருகை என்கின்றாளால் ஒருவரையன் நின்னொப்பார் ஒப்பிலா என்னப்பா என்கின்றாளால் கருவர போல் நின்னானே கண்ணபுரத் தம்மானே கண்டாள்களோ என்று திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். பெருமான் கையில வில்ல பிடிச்சுருக்கிறத பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலமாக இருக்கும். ஆழ்வாரே சாதித்தார், சன்மம் பலபல செய்து வெளிப்பட்டு சங்கொடு சக்கரம் வில் ஒன்மவுடைய உலக்க ஒழ்வாள் தண்டு கொண்டு புள்ளூர்ந்து உலகில் வன்மையுடைய வரக்கர் அசுரரமால படபொருத நன்மவுடையவன் சீர் பரவப் பெத்த நானோர் குறவிலனே. எனக்கினி குறவில்லை. 3ஆம் பத்து கடைசி திருவாய்மொழியில பாடுறார். பெருமான் என்னென்ன கையில பிடிச்சிருக்கார்? சங்கொடு சக்கரம் வில் ஒன்மவுடைய உலக்கை ஒள் வாழ் தண்டு கொண்டு புள்ளூர்ந்து, இது இத்தனையும் பெருமான் கையிலே பிடித்திருக்கிறார். எதற்கு எல்லாத்தையும் பிடிச்சிருக்கார்? சிலையலங்கு பொன்னாழி தென்படை தண்டொன்சங்கம் என்கின்றாளால் பகவானே பஞ்சாயுதங்களோட சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ, நமக்கு தோணும் எதுக்கு அஸ்திரம் சாத்விகமாக அனுகிரகம் பண்ண வேண்டிய பெருமான் போய் எதுக்கு எப்ப பார்த்தாலும் கையில வில்லையும் அம்பையும் சக்கரத்தையும் சங்கத்தையும் பிடிச்சிருக்கார்? பாத்து பிரணத ரக்ஷாயான் விளம்பம் அசகன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரத் சன ஸ்ரீரங்கநாயகா. பெருமாள் பஞ்சாயுதத்தை பிடிச்சிருக்கிறதே அடியார்களுக்கு ஆபத்து வரும்போது ஓடோடி வந்து ரட்சிப்பதற்காக. அதே போல க்ஷத்திரியர்களும் ராஜான்னு இருந்தாலே அடியார்களுக்கு பிரஜைகளுக்கு ஆபத்து வந்தா ஓடி வந்து ரட்சிக்கணும் இல்லையோ. அதனால க்ஷத்திரியனை பொறுத்தவரை மிகச்சிறந்தது ஆயுதமே என்ன தெரிவித்தார். அடுத்து 14வது கேள்வி, கஷ்ச தர்மஹா சதானிவ. க்ஷத்திரியனுக்கு சத்துக்களை போலே எது தர்மம் என்று கேள்வி. பதில் சொல்றார் பாருங்க, யஜ்ஞ ஏஷாம் சதாமிவ. யஜ்ஞம் பண்ணுவதுதான் க்ஷத்திரியனுக்கு தர்மம். இது பிராமணனுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? க்ஷத்திரியனுக்கு போய் யஜ்ஞம் பண்றது தர்மம்ங்கிறார். என்ன? க்ஷத்திரியன் ராஜசூய யாகம் அதே போல அஸ்வமேத யாகம் முதலான யஜ்ஞங்களை பண்ண வேண்டும். அது மட்டும் யஜ்ஞம்னு அர்த்தம் அல்ல, சண்டையே யஜ்ஞம். ஒரு க்ஷத்திரியனை பொறுத்த வரைக்கும் யுத்தம் பண்றதே யஜ்ஞம் தான். நம்ம நாட்டிலே ஒரு தவறான குற்றச்சாட்டு உண்டு. கீதைன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டா, வேற ஏதான உலக பொதுமறை உலகத் தமிழ் மறை அப்படின்னு பேசிகிட்டே இருப்பார்கள். கீதைன்னு நம்ம பேச வந்தாலே அது என்னது? சண்டையை மூட்டி விட்ட சாஸ்திரம்னா சண்டை மூட்டி விட்ட சாஸ்திரத்தை போய் நம்ம வசதியா கொண்டாடலாமோ? இத்தனை பேர் பிராணம் போறதுக்கு காரணமா இருந்த கீதையை போய் ஏன் இவர்கள்லாம் இவ்வளவு தூரம் வசதியா கொண்டாடிட்டு இருக்கான்னு சொல்லுவார்கள். அது பிராணம் போறதுக்காக ஏற்பட்டதல்ல, அது ஒரு யஜ்ஞம். க்ஷத்திரியனை பொறுத்தவரை யுத்தம் பண்ணுவதுங்கிறது மோட்சத்துக்கு போவதற்குண்டான வழி. அவனை பொறுத்தவரை அதுவே யஜ்ஞம்தான். அந்த யஜ்ஞத்துல எத்தனையோ ஆகுதி நடக்கும். அதை போல பல பிராணங்களுடைய ஆகுதியும் நடக்கும். அந்த யஜ்ஞத்தையே தன் வர்ணாசிரம தர்மமா வச்சுதான் மோட்சத்தை க்ஷத்திரியன் அடைகிறான். இதேதான் கண்ணன் தெரிவித்தார். எழுந்திர அர்ஜுனா, சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயோ தஸ்மாத் யுத்தாய யுத்தஸ்வ நைவம் பாபம் அவாப்சசி. யுத்தத்தின் பொருட்டு யுத்தம் பண்ணுவாய், உனக்கு பாபம் கிடைக்காது. நாம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில பல சமயம் போராட்டமா இருக்கும். அப்பப்போ பெருமாள் முன்னாடி போய் நின்றுப்போம். எதுக்கு இவ்வளவுலாம் என்னை கட்டப்படுத்துறீர், என்ன சுகமா வச்சிடக்கூடாதோ அப்படின்னு அவரை பார்த்து கேட்போம். அவர் சிரிச்சுட்டே இருப்பார், பதிலே சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் எப்படி விக்கிரக ரூபத்திலேயோ சித்திர ரூபத்திலேயோ இருக்கு போறார். அவர் சிரிக்கிற சிரிச்சுன்னு இருப்பார். நம்ம வேண்டிய அர்த்தத்தை நாம பண்ணிக்க வேண்டியதான். இவ்வளவு துன்பப்படுறேனே என்னை சுகமா வச்சு கூடாதோன்னா பெருமான் சொல்லும் பதில், இத்தனை துன்பத்துல வச்சுருக்கிறச்சேவே என்னை நீ மறந்துடுறே, இன்னும் சுகமாவே வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, இது ஒன்னாலேயே சம்பாதிக்கப்பட்டதுன்னு என்னை நீ நினைக்கவே மாட்டேன். அதுக்கு தான் அப்பப்ப துக்கம் கொடுத்துட்டே இருக்கார். மேலும் துக்கம் இருந்தால்தான் சம்சாரத்தில் வைராக்கியம் பிறக்கும். சுகமா இருந்துட்டா இன்னும் 2 பிறவி எடுத்து சம்சாரத்திலே அனுபவிக்கலாமேன்னு தோணிப்படும். மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசையே வராது. அதற்குத்தான் அப்பப்ப நமக்கு துன்பத்தை கொடுத்து இந்த துன்பம் வேண்டாமே. இதை பிள்ளை லோகாச்சாரியன் ஒரு ஆச்சாரியன் தெரிவித்தார். எதற்கு தெரியுமோ இவன் மோட்சம் போகணும்னு கேட்கறான்? அதுல ஏற்பட்ட ஆசையால் அல்ல. நாம பண்ணிருக்கிற பாபத்துக்கு இதுக்கு அடுத்த ஜென்மா இதை விட மோசமா எடுத்துன்னா என்ன பண்றது அப்படிங்கிற பயத்துல மோட்சத்துக்கு போறேன்னு ஒத்துக்கிறானே தவிர அது வசந்த இடம்ங்கிற ஞானம் வந்தத்தினால இவன் மோட்சத்துக்கு போறானான்னு தெரியல. ஆக நம்ம பொறுத்தவரை இப்படியே ஏதோ வாழ்க்கையில துன்பப்பட்டு இருக்கோம். துன்பப்படும் போதெல்லாம் பெருமானை கேட்கணும் நமக்கு தோணும். கேட்கிறோம். அந்த போராட்டத்தை ஆடித்தான் தீர வேண்டும். உலகத்துல வாழ்க்கையில போராட்டம் இருக்குங்கிறதுக்காக எங்கேயும் நம்மால ஓடி போயிடவும் முடியாது. க்ஷத்திரியனுக்கு தர்மமே யுத்தம் தான். அவனுக்கு தர்மம் யஜ்ஞம் பண்ணுவது, யுத்தம் பண்ணுவது. யுத்தத்துக்காக யுத்தம் பண்ணு அப்படின்னாலே
அதன் பலனை குறித்து யுத்தம் பண்ணாதேன்னு அர்த்தம். 14வது கேள்வி கஷ்ட தர்மஹா சதாமிவ யஜ்ஞ ஏஷாம் சதாமிவ. 15வது கேள்வி கஷ்ட ஏஷாம் மானுஷோபாவா. ஒரு க்ஷத்ரியனுக்கு மனுஷத்தன்மையாவது எது அப்படின்னா தாழ்ந்த தன்மை. தேவத்தன்மைங்கிறது உயர்ந்த தன்மை. ஒரு க்ஷத்ரியனுக்கு மனுஷத்தன்மையாவது பயம் வை மானுஷோபாவா. க்ஷத்ரியனுக்கு பயம் வந்துடுத்துன்னா மனுஷன் ஆயிடுறானோ. க்ஷத்ரியன் பயப்படவே கூடாது. கண்ணனே அர்ஜுனிடத்தில் அதுதான் சொல்றார், பயாத்ரணாத் உபரதம் மம்ஸ்யந்தே துவாம் மகாரதாக. இந்த மகாரதிகள் எல்லாம் நாளைக்கு ஒன்னையே என்ன பேசுவா தெரியுமா? பயத்தினாலே யுத்த களத்திலிருந்து அர்ஜுனன் ஓடிவிட்டான் என்று பேச போகிறார்கள். அர்ஜுனன் திரும்ப கேட்டார், இல்லையே நான் அன்புனாலன்னா ஓடிப்போனே, பாசத்தினாலன்னா ஓடிப்போனே, இவர்களை குத்திடக்கூடாதுங்கிற நல்லெண்ணத்தினா ஓடிப்போனே. கண்ணன் சிரிச்சுட்டே சொன்னார், அதை ஊர் புரிஞ்சுக்காத அர்ஜுனா, நீ வேணா அதை சொல்லிட்டு இருக்கலாமே தவிர ஒரு மகாவீரனா இருக்கிறவர் சட்டுன்னு ஒரே அன்பின் வசப்பட்டு அழறத்துக்கெல்லாம் ஆரம்பிச்சார்னா ஒத்துரும் அதை கொண்டாட மாட்டா. பயத்தினால ஓடி போறேன்னு தான் சொல்லுவார்கள். இன்னொன்னு யோசித்து பாரு, இந்த அன்பு சண்டையை தயார் பண்ணச்சே எங்க போச்சுன்னு கேட்பார்கள். இப்ப திடீர்னு யுத்த பூமியில வந்து நின்னுண்டு எதிர்த்தாப்புல இவ்வளவு பெரிய சைன்யத்தை பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்சியானா அதை நேத்தே நான் வேண்டாம் அன்பின் வசப்பட்டுட்டேன் சண்டையே வேண்டான்னு விட்டுருக்கணும் இல்லையோ. வந்து நின்று கூட்டத்தை பார்த்த அப்புறம் புறப்பட்டு போனா பயத்துல போனேன்னு தான் சொல்லுவார்களே தவிர அன்பினாலே போனாயின்னு ஒத்தரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆக பயத்தாலே போனால் அதை காட்டிலும் பிக்ஷை எடுத்து வாழ்வதே சிறந்தது, மரணமடைவதே சிறந்தது. உன்னை அண்டினவர்களை ஆசிரித்தவர்களை கைவிட்டு விடாதே. க்ஷத்ரியனுக்கு பயமே கூடாது. க்ஷத்ரியனுக்கு மட்டும்தான் கூடாதா? நம்ம ஆருக்குமே பயம் கூடாது. இதை உபனிஷத்து சொல்றது, இவன் பெருமானுக்கு அருகிலே போக போக அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே, இவனுக்கு பயம் ஏற்படாது. பெருமானிடத்திலேருந்து விலக விலக பயம் ஏற்படுறது. பயகிருத்து பயநாசனகான்னு திருநாமம் வருது இல்லையோ, அவரே பயப்படுத்துவர். நமக்கு இருக்கிற பயத்தையும் அவரே போக்கி விட்டுடுவார். பெருமான்கிட்ட கேட்போம், ஏன் பயத்தை கொடுப்பானேன், அப்புறம் பயத்தை போக்குவானேன், பயமே இல்லாத எங்களை வச்சுக்கலாமேன்னா. அப்புறம் அவளுக்கு விளையாட்டு நடக்கணும் இல்லையோ, அவர் ஏதோ லோகத்தை வச்சுன்னு 4 விளையாட்டு விளையாடித்தான் ஆகணும். அதுக்காக பயத்தையும் கொடுக்கிறார், பயத்தை போக்கவும் போக்குகிறார். நாம பயப்படாமல் இருப்பதற்கு வழி பெருமான் நம்முள் நீக்கமர நிறைந்திருக்கிறார், எப்போதும் கைவிட்டு விட மாட்டார்ங்கிற எண்ணம். அரியும் செந்தியை தழுவி அச்சுதனென்னு மெய்வேவாள். நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம், மண்ணை இருந்து துடாவி வாமனன் மண்ணிதுவென்னு என்று 10 பாசுரங்கள் 4ஆம் பத்திர ஆரம்பத்தில் பாடியிருக்கார். அரியும் செந்தியை தழுவி பிரகலாதனை தூக்கி நெருப்புக்குள்ள போட்டார்கள். உள்ளுக்குள்ள இருந்துன்னு பிரகலாதன் நினைக்கிறானா இது ஜகஜகான்னு அப்படியே ஜோதிஷா எரியறத பார்த்தா பரஞ்சோதி பரஞ்சோதின்னு பெருமான சொல்றது வழக்கம். அந்த சோதி உருவம் இந்த நெருப்புல தெரியறதே அவருடைய ஜோதிஷ் போல் இருக்கு அப்படின்னு அதை பிடித்து கட்டி கொள்ளுகிறான். அவனையே விஷத்தை கொடுத்து கொல்ல பார்த்தால் இந்த விஷத்தினுடைய நீல நிறம் என் கண்ணனுடைய நீல நிறத்தை போலவே இருக்கே அப்படின்னு நினைக்கிறான். யானை காலில் விட்டு இடறதுக்கு பார்த்தா இதை போல ஒரு கஜேந்திரனை ரட்சிக்கத்தானே பெருமான் ஓடி வந்தான் என்று நினைக்கிறான். மலைமுகட்டிலிருந்து பிடிச்சு தள்ளி விடுறதுக்கு பார்த்தா இதை போல ஒரு மலையைத்தானே கோவர்தனோத்தரணம் பண்ணி ஆனிரைகளை காத்தான். எதை நினைச்சாலும் அவனுக்கு அப்படிதான் புத்தி போறது. நமக்கு நேர போய் பெருமாள் சன்னதியில் இருக்கிற தூணையே பார்ப்போம், இது ஒருவேளை இடிஞ்சு தள்ள விழுந்துருமோன்னு நினைச்சுப்போம். அவன் எங்கேயோ இருக்கிறது எல்லாத்தையும் நல்லதா நினைச்சுக்கிறான், நாம நல்லத்துக்கு இருக்கிறத கூட தீயதா நினைச்சுக்கிறோம் இல்லையோ. இது எந்த புஸ்தகத்துல படிச்சு பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி கொஞ்சம் பலகீனமா யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லுவார்கள். வாழ்க்கை வாழும்போது தைரியமா இருக்கிறதுக்கு தான் வாழ்ந்தோம். ரொம்ப சாதாரண பாஷையில சொல்லணும்னா இருக்கிறது ஓர் உயிர், அது போறது ஒரு தடவை தான். எத்தனையா இருந்தாலும் ஓர் அன்னைக்கு மோட்சம் வேற உண்டு, நான் அதை வேற யோசிச்சு பார்க்கணும். இல்லாத அன்னி வரைக்கும் இங்கே கட்டப்பட்டு இருக்கணும், கிளம்பி போற அன்னைக்கு அர்ச்சிராதி மார்க்கம் காத்து இருக்கும். ஆக உயர்ந்த ஸ்தானத்துக்கு போறதுக்காக நாம் இருக்கிறோம். பயப்பட்ட அர்த்தமில்லை. ஒரு க்ஷத்ரியனுக்கு எது தாழ்ந்தது? பயம் தாழ்ந்தது. யாரும் பயப்படவும் வேண்டாம். பயத்தை போக்கடிப்பதற்குத்தான் பெருமானே இருக்கிறார். ஏதான் ஒரு இடத்துல ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுப்போம், ராணுவம் உள்ள நுழையும், அந்த ஊரை சுத்தி ஒரு தடவை நட போடும், கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் பாதுகாக்கிறோம்னு சொல்லுமோ இல்லையோ. பெருமாள் அப்படித்தான், ஒரே ஆள் ராணுவம், இங்க நிறைய பேரே கிடையாது, அதிகாரி ஒத்தர் தான், ராணுவம் முழுக்க அவரே தான். எதுக்கு பெருமாள் புறப்பாடாருது? பக்கத்துல சத்யநாராயண பெருமாள் எழுதிருக்கார், இப்படி புறப்பாடு கண்டுவரலோ இல்லையோ. பெருமாள் எதுக்கு வீதியோட புறப்பாடு கண்டுருடுகிறார்? ராணுவம் வீதியில வரா போலே நான் இருக்கேன், ராணுவம் குண்டை கண்டு பயப்படாதே, தீவிரவாதியை கண்டு பயப்படாதேன்னு. பகவான் இந்த சம்சாரத்தை கண்டு சரீரத்தை கண்டு பயப்படாதேன்னு சொல்லுவார். ஆக பயப்படாதேங்கிறதுக்கு தான் திருக்கைகளே, அபயமுத்ரா முத்ரிதமான திருக்கைகள். அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம என்று ராமனே தெரிவித்தான். யாருக்கும் நான் அபயப்பிரதானம் பண்ணுகிறேன், எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை. அஞ்சேல் மாசுச்சகான் கைபிடித்திருக்கிறான். வைத்த அஞ்சலன்ன கையம்
கவித்த முடியும் முகமும் முறுவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளுமான பெருமானுடைய சேவை. எந்த கோவிலுக்கு போனாலும் பெருமாள் இப்படி கை வச்சுருக்கார். எதற்கு? பயப்படாதே, நான் இருக்கிறேன். அப்ப பயப்படாதேன்னு அவர் கையை பார்த்துட்டு நாம பயந்துட்டே இருந்தோம்னா அப்ப அந்த கையில நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம்.